அனைவருக்கும் அன்பு வணக்கம். திடீர்னு முளைச்சிருக்க சில சர்வதேச அரசியல் புலிகள் கேட்குற கேள்வி என்னன்னா, என்னங்க மோடி அண்ட் ஜெய்சங்கர் காம்பினேஷன், இவங்க அப்படியே ஃபாரின் ரிலேஷன்ஸையே தலைகீழாக மாற்றிட்டாங்க, இந்தியா அண்டு மோடி தான் விஸ்வகுரு அப்படின்னு உலகமே ஏற்றுக்கொண்டது அப்படின்லாம் கதை விட்டீங்க. இங்கே பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், மயான்மார், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், சைனா அப்படின்னு எல்லாரும் நமக்கு எதிரி நாடுகளாக இருக்கின்றார்கள். இதுதான் உங்களுடைய அந்த ஃபாரின் ரிலேஷன் சக்ஸஸா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பாஜக பதில் சொல்லட்டும். ஆனால் இந்த புலிகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அது என்னங்க, இந்தியாவுடைய எதிரி நாடுகள் அவங்களுக்கெல்லாம் காங்கிரஸை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இல்லை? இப்படி கேட்கவா, அது ஏங்க காங்கிரஸுக்கு இந்தியாவுடைய எதிரி நாடுகள்னா ரொம்ப பிடிக்குது? இது நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். பாகிஸ்தான் அந்த நாட்டில் இந்தியா தான் எங்களை அநியாயமாக தாக்குகின்றது அப்படின்னு கதை கட்டுறதுக்கு அவங்க நம்பி இருந்தது நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய பேட்டிகள் அண்டு ட்வீட்டுகள். இதே மாதிரி தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடையும் ராகுல் காந்தி ஒப்பந்தம் போட்டார் அப்படின்ட்டு பாஜக குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள். இத்தனை வருஷமா அதை மறுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை ராகுல் காந்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனை கையில் வச்சுன்னு பாருங்க, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்லாம் கதை அளந்திருந்தாரு. நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு காமிச்சிட்டோம். அதே மாதிரி தான் டர்க்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணி கொண்டிருந்தது டர்க்கி. ஆனால் அந்த நாட்டில் 2019 காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டால் பைலேட்ரல் ரிலேஷன்ஸா, இருநாட்டு உறவுகள் அப்படின்றது அரசு தலைவர்கள் இவங்க நடத்தணுமே தவிர கட்சி கிடையாது. பாஜகவுக்கு ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் பாஜகவின் ஆதரவாளர்கள் அவங்க இருநாட்டு உறவு அப்படின்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. இவங்க என்ன பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் இத்தனை வருஷமா வளர்த்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ புரியுதுங்களா எப்படி எதிரி நாடுகளுக்கெல்லாம் காங்கிரஸ் பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு? என்ன கேட்டால் பாகிஸ்தான், டர்க்கி, சைனா முதலிய இந்தியாவின் எதிரி நாடுகளில் மக்களின் பேராதரவை பெற்றது காங்கிரஸ் கட்சி டின் 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 அப்படின்னு விளம்பரம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் பவன் கேரா அவர்களும் கலந்துக்கிட்டு பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்னங்க டர்க்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக நிற்குது, அவங்களுக்கு ட்ரோன்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதனால் இந்திய மக்கள்லாம் டர்க்கியை பாய்காட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். थैंक यू सर टर्की बॉयकॉट, टर्की के बायकॉट पे सर इस पर भी हम शीघ्र आपसे जरूर सर இவர் மைக் அன்னட பக்கம் நவுத்துறாரு, அவர் இன்னட பக்கம் நவுத்துறாரு. அந்த கல்லூரி படத்தில் வரா மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நீ சொல்லுங்கள் இப்படின்னு மாற்றி தள்ளிக்கின்னு அதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் அப்புறமா பேசுகிறோம் அப்படின்னு பவன் கேரா சொல்லி முடிக்கிறார். ஏன் டர்க்கியை பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ தயக்கமா, இல்லை டர்க்கி மேலே அவ்வளோ பாசமா, இல்லை டர்க்கியை பார்த்து ஏதாவது பயமா? என்ன காரணமாக இருக்க முடியும்? மக்கள், அரசாங்கம் முதல்ல சொல்லலை, மக்களாக முன் இதை பாருங்க, எங்கள் எதிரி நாட்டுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிற, நாங்கள் உங்கள் ஊருக்கு டூரிஸ்டாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டூரிஸ்டாக போகாதீங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க இப்படி ஆரம்பித்து அங்கேருந்து ஆப்பிள் வாங்குறது, டைல்ஸ் வாங்குறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கன்ட்டு ஒட்டுமொத்த மக்களாக முன் செய்த முயற்சி இது. ஆமாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், டர்க்கியை பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸுக்கு ஏன் வாய் வரல? அப்போ இந்தியாவோட எதிரி நாடுகள் அப்படின்னா அவங்கள காங்கிரஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான உண்மையாவது? அந்த ட்ரோன் வச்சுட்டு சீன்லாம் போட்டார் ராகுல் காந்தி. இப்போ நம்ம ட்ரோன்ஸை பற்றி என்ன சொல்ல போகிறார் அவர்? பாகிஸ்தானை இந்த பஹல்காம் தாக்குதல் மூலமாக ஒரு யுத்தத்துக்கு தூண்டிவிட்டது, பின்னாடி இருந்து செயல்பட்டது இதெல்லாம் சைனா அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரோம். ஆனால் இப்போது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து பாகிஸ்தானை மறுபடியும் நம்ம பக்கம் இழுத்துக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது சீனாவுக்கும் புரிகின்றது. நாம் பாகிஸ்தானை ஒரேடியாக நம்ப முடியாது, அதனால் நாம் வேற ஏதாவது விதத்தில் கொச்சல் கொடுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று பாகிஸ்தானோட ஒரு யுத்தத்தை உருவாக்கி இந்தியாவில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த எக்கானமியை நாசம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது டாக்டிக்ஸ் மூலமாக மோடி அவர்களை இந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு காங்கிரஸ் அங்கே வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றது தான் சீனாவுடைய எண்ணமாக இருக்கின்றது. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னி வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் சீனா இதோட நாங்கள் எந்த ஒப்பந்தமும் போடவில்லை, பாஜகவின் குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் இருந்தோ ராகுல் காந்தி தரப்பில் இருந்தோ ஒரு மறுப்பு கூட இன்று வரை வரவில்லை. அந்த ஃபோட்டோ ஃபேக்குன்னு கூட அவங்க இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ராகுல் காந்தி கழுத்து போடுற மாதிரி இருக்கின்ற அந்த ஃபோட்டோ. ரைட். இப்போ சீனா என்ன பண்ணியிருக்காங்க,
அந்த அருணாச்சல் பிரதேஷ் இதில் வந்து ஒரு சில பகுதிகளுக்கு அந்த கிராமங்களுக்கு அவங்க ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. ஒட்டுமொத்த அருணாச்சல் பிரதேஷ் ஏரியாக்கே வந்து அவங்க ஏதோ சைனீஸில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. உடனே இங்கே சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா நம்ம ஊரில் இருக்க வந்து கிராமத்துக்கெல்லாம் சீனாகாரம் பேர் வைக்கிறான், இதை பார்த்து வந்து மோடி பயந்து விட்டார், அதை வந்து எதிர்த்து கேட்க முடியல அப்படி இப்படின்னு. நம்ம நண்பர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டார். அதாவது பெய்ஜிங் இதுக்கு வந்து பெய்கை அப்படின்னு பேர் வச்சிருக்கார், ஷாங்காய்க்கு வந்து சங்கைன்னு பேர் வச்சிருக்கார். வேணும்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜிங்ஜியாங் மாகாணத்துக்கு ஜெயகடா அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம். என்ன பெருசாக ஆகிட போகுது. சாக்ரட்டிஸ் அவரை வந்து தமிழில் சோக்ரதர் அப்படின்னு கூட அவர் பெயரை மொழி பெயர்த்து இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் அவர் வந்து ஜெகப்பிரியர் அப்படின்றதில் ஆரம்பித்து விதவிதமான அவர் பெயரை தமிழ்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதுதான் அவர் ரொம்ப அழகாக சொன்னார். ஏங்க நீங்கள் சந்திரனில் கூட நீங்கள் இந்தந்த இடத்துக்கு நாங்கள் தான் பேர் வைப்போம், இது எங்கள் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது அதுதானே முக்கியம். இது இந்தியாவில் இருக்க கிராமங்களுக்கு மட்டும் இல்லை, ரஷ்யாவில் இருக்க பல இடங்களுக்கும் சீனாக்காரங்க அவங்க பேர் வச்சுட்டு இதெல்லாம் எங்கள் இடம் அப்படின்னு இன்னும் சொல்லின்னு இருக்கிறாங்க. நீங்கள் சைனீஸ் மேப் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த விளாடிவஸ்டாக் அப்படின்றது வந்து அந்த சீனாவுக்கு ஜப்பான் கடலுக்கு ஆக்சஸை தடுத்து நிறுத்துகின்ற இடம். விளாடிவஸ்டாக் இந்த ஃபார் ஈஸ்டர்ன் ரஷ்யாலாம் ஒரு காலத்தில் சீனாவுடைய இந்த சிங் டைனஸ்டிக்கு சொந்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது ரஷ்யா வசம் வந்து விட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால் அவங்க வந்து இதெல்லாம் எங்கள் இடம் அப்படின்னு கிளைம் பண்ணி நிற்கிறாங்க. இன்றைக்கும் அந்த பகுதிகளில் வந்து சீனா இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து நிற்குது. அதாவது அங்கே வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் சப்ளை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் சைனீஸ் பீப்புளை அங்கே கொண்டாந்து குடியமர்த்துகிற வேலையிலும் அது நடந்து கொண்டு இருக்கின்றது, லேபர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலேயே ரஷ்யா வந்து சீனாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அணுகணும் அப்படின்னு உஷாராக இருக்காங்க. இது நமக்கு நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு சீனா மேலே சந்தேகம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய அட்வான்டேஜ். பட் ரஷ்யாவில் யாருமே வந்து பார்த்தீங்களா சீனா வந்து விளாடிவோஸ்டாக்லேருந்து இங்கெங்கெல்லாம் வந்து அவங்க பேரை வச்சுக்கிறாங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து காசுக்கு விலை போன ஊடகவியலாளர்கள் மற்றவங்க யாரும் இல்லை. அதுக்காக இங்கே வந்து கூவுறவங்கள்லாம் காசுக்கு விலை போயிட்டு கூவுறாங்கலாம் நான் சொல்லலை. காசுக்கு விலை போகாமல் கூவுறவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா. அது என்னவோ தெரியல, சொந்த நாட்டை விட எதிரி நாடுகள் தான் இங்கே சில பேருக்கு ரொம்ப பிடிக்குது. ஒருவேளை அவங்களும் வந்து இந்த காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருப்பாங்களோ. ஏன்னா காங்கிரஸுக்கும் அப்படி தானே, நம்ம நாட்டை விட எதிரி நாடுகள் தான் ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்டு சீனாவிலிருந்து நிறைய இறக்குமதி செய்ய வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இந்த ஒரு பக்கத்துலேருந்து அந்த ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டருக்கு ரெக்கமெண்டேஷன் எழுதினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்திய தொழில்கள் நாசமாக போனாலும் பரவாயில்ல, இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, சீனாலேருந்து இறக்குமதி நிறைய பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது காங்கிரஸ் கட்சிக்கு? இது வந்து யாராவது பதில் சொல்லுவாங்களா? ஆனால் இவங்க தான் சொல்கிறாங்க நாட்டை நாங்கள் தான் காப்பாற்றப் போகின்றோம் அப்படின்னு. இவங்களோட தான் தொழிலாளர்கள் நலம் முக்கியம் அப்படின்னு கூவினுகிற டோலர்கள் கூட்டணியில் இருக்காங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? இந்திய நாட்டோட தொழில்களை எல்லாம் அழிக்கணும், தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் வீட்டில் நிற்கணும், சீனாலேருந்து ஏராளமாக இம்போர்ட் பண்ணணும். இதைத்தான் வந்து டோலர்கள் விரும்புகின்றார்களா? அப்போ இந்திய மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்ல, சீனா நல்லா இருந்தா ஓகே அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குதுன்னா கம்யூனிஸ்டுகளும் அதையே தான் நினைக்கிறாங்களா? எந்த டோலராவது இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? சரி, இந்த பெயர் வைக்கிறது அப்படின்ற ஒரு கேலி கூத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா வந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி விட்டது. இந்த பக்கம் வந்து அந்த ஏரி கரையில் அவங்க வந்து கிராமங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். 2000 கிலோமீட்டரு 1500 கிலோமீட்டரு அப்படின்னு ஆளாளுக்கு அடிச்சு விட்டுனுக்கிறாங்க. இதில் சில பேர் பாருங்க, பாஜகவின் மூத்த தலைவர் அவரே இந்த மாதிரி பேசியிருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எங்கே ஊடுருவி இருக்கின்றது, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் சில சேட்டலைட் இமேஜஸ் அப்படின்னு போடுவாங்க. அந்த சேட்டலைட் இமேஜஸ் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸார் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு சேட்டலைட் நிறுவனம். இவங்க வந்து அந்த கமர்ஷியல் சேட்டலைட் இமேஜஸ் இதையெல்லாம் விற்கிறவங்க. இந்த நிறுவனத்துடைய 90% ரெவென்யூ அப்படின்றது அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து வருகின்றது. அண்டு இதனுடைய போர்டில் இருக்கவங்க இவங்கள்லாம் வந்து அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இதனுடைய சிஇஓவே வந்து முன்னாடி போயிங்கில், சார் போயிங்னா நீங்கள் வந்து வெறும் அந்த பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்லாம் நினைக்காதீங்க, போயிங் வந்து மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோடைய ஒரு பார்ட்டு தான். அவர் தான் அங்கே சிஇஓவாக இருந்தவர் தான் இன்றைக்கி வந்து மேக்ஸார் டெக்னாலஜியில் சிஇஓவாக இருக்கார் அப்படின்றாங்க. அண்டு இதில் போர்டில் இருக்கவங்க அவங்களுடைய அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நிறைய பேர் அந்த சிஐஏ
இந்த மாதிரி அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள். இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க. சார் இதை பார்த்தாலே தெரியுது சார் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்திய மிலிட்ரி தரப்புல இருந்து கிளீனாக சொல்லிட்டாங்க, இதை பாருங்க, இந்த சேட்டலைட் இமேஜஸில் இவங்க குறிப்பிட்டிருக்க கிராமங்கள், புதுசாக உருவான கிராமங்கள், இதெல்லாம் அந்த எல்லை கோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து 30 பக்கம் அண்ணாண்ட பக்கம் சீனாவுடைய பகுதியில் இருக்கின்றது, இது இந்தியாவின் பகுதிகள் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி விட்டது இப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரம் தான் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது ஒரு சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்டால. மிலிட்ரி சொன்னதை நம்ப மாட்டாங்க, ஆனால் சீனாக்காரன் சொன்னால் நம்புவாங்க. அப்போது புரியுது இல்லையா? சீனா, பாகிஸ்தான், டர்க்கி இந்த மாதிரி எதிரி நாடுகள் சொல்கிறத மட்டுமே ஒருத்தர் நம்பிட்டு இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இதே ராகுல் காந்தி அவர்கள் கூட அந்த தோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அது நடந்த பிறகு சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிந்து கொண்டு வந்தார். இது அவங்களே சொன்னது. முதல்ல போவே இல்லைன்னு மறுத்தாங்க. ஆதாரங்கள்லாம் காமிச்ச பிறகு இல்லை அவர் அங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக போனார் இப்படின்னு கதை விட்டாங்க காங்கிரஸ் கட்சியில். எப்படி எதிரி நாட்டு எம்பசியில் போயிட்டு தகவல் தெரிஞ்சுட்டு வர போவீங்களா? கேவலமாக இல்லை இதை வெளில சொல்லிக்கிறதுக்கு. இல்லை இவர் வந்து சமாதானத்தை நிறுவ போனார் அப்படியாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொன்னால் உலகமே உழுந்து சிரிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் போல இருக்கு. அதனால தான் வேற வழி இல்லாமல் உண்மையை உளறிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனா வந்து ஒரு இமிடியட் எனிமி. ஆனால் இந்தியா வளர்வது அப்படின்றது அவங்களால லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்தியா, சீனா இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் 2 பேருமே அடி வாங்கி ஒன்றும் இல்லாமல் போனாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்டு சீனாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நாங்கள் அடக்கி ஒடுக்குவோம் அப்படின்னு அது நடக்காத காரியம். இப்போ அங்கே அண்ணன் ட்ரம்ப் வந்து நறுக்குன்னு குட்டி வச்சுன்னுக்கிறாரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள், அந்த டாரிஃப் இதில் பார்த்தீங்கன்னா 90 days பாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இப்போது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அண்டு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்றது ஏராளமாக இருக்குது. நீங்கள் இதை குறைக்கணும் அப்படின்னா சைனாக்காரங்க அதான் கேட்பாங்க, உங்கள் ஊர்லேருந்து வாங்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்கே ஏதாவது இருந்ததுன்னா நீ ஏன் என்கிட்டேருந்து வாங்க போகிற? அங்கே எதுவுமே மேனுஃபேக்சரிங் இல்லைன்றதுனால தானே என்கிட்ட வந்து நின்று நிற்கிறேன். அப்புறம் நான் உங்ககிட்டேருந்து வாங்கினா நான் என்னத்தடா வாங்குறது? உங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு நீங்கள் அச்சடிக்கிற டாலர் நோட்டு மட்டும்தான் இருக்குது. இல்லை ஒன்று செய்யலாமா, அந்த ஃபோர்ட் நாக்ஸில் தங்கம் நிறைய வச்சுக்கிறீங்களே அதெல்லாம் கொடுத்துட்றீங்களா, நாங்கள் காசு கொடுக்குறோம் இப்படின்னு சீனா கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு பக்கம் பாஸ் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காரு. இதில் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். அமெரிக்கா இன்றைக்கி வந்து உலகத்திலேயே ஒரு சக்தியுள்ள ஒரு நாடு, எக்கானமிலையும் சரி மிலிட்ரிலையும் சரி. அவங்களோட சீனா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றது. நாள் பேச்சுவார்த்தையின் போது சைனீஸ் டெலிகேட்ஸு எதுவுமே சொல்லாமல் போங்கடா நீங்களும் உங்கள் பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி எழுந்து போயிட்டாங்க. மானம் உள்ள நாடாக இருந்தால் அமெரிக்கா இப்படி வச்சுக்கோங்க, இவங்க சொல்கிற மாதிரி அந்த வீரம், பொருளாதார வலிமை இதெல்லாம் இருக்க நாடாக இருந்தால் என்ன பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுந்து போகிறீங்க, இனிமேல் உங்களோடலாம் பேச்சுவார்த்தை கிடையாது சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆனால் மறுபடியும் அடுத்த நாள் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா அமெரிக்கன் டெலிகேட்ஸு? நீங்கள் வாங்க நம்மலாம் கூடி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அமெரிக்கா தரப்பிலிருந்து யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? சரி, இந்த 90 days பாஸ் அப்படின்றதும் வந்து சீனா எதிர்பார்க்குற மாதிரி அமெரிக்கா கன்செஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதை வந்து சீனாவுக்கு எதிரான அவருடைய பிளானை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் யூஸ் பண்ணிட்டுருக்கார். இதில் வந்து யூகே யூஎஸ்ஏ ட்ரேட் டீல் இதை வந்து சீனா கொதிச்சு போயிருக்காங்க. ஏங்க மற்ற 2 நாடு ஏதோ ஒரு ட்ரேட் டீல் போட்டுக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னா இங்கே தான் இருக்குது விஷயம். அதாவது அந்த ட்ரேட் டீலில் ஒரு ப்ரப்போசல் என்னன்னா, இந்த தேர்ட் கண்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு சீனாவில் ஒரு கம்பெனி இருக்குது, சரி நீங்கள் சீனாவுக்கு தானே டாரிஃப் போட்டுக்கிறீங்க, அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, யூகே மாதிரி ஒரு நாட்டில் போயிட்டு அவங்க கம்பெனியை ஆரம்பித்து அங்கேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒத்துக்க முடியாது அப்படின்றது இந்த ட்ரேட் டீலில் ஒரு ஷரத்து. இதுதான் வந்து சீனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னா அப்போ நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு. இந்த 90 days அப்படின்றத மற்ற நாடுகளோட அந்த ட்ரேட் டீல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வருது அப்படின்றத பார்த்து சீனாவை கட்டம் கட்டணும். இதுதான் ட்ரம்ப்புடைய பிளான். எவ்வளோ மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸை நீங்கள் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதை இழப்பதற்கு சீனா தயாராக இல்லை. மேனுஃபேக்சரிங்லாம் சீனா விட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க காலி.
எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் பசி பட்டின்னு இருந்தாங்கன்னா கொந்தளிச்சு போயிடும் நாடு. எத்தனை பேரை நீங்கள் டேனன்மென் ஸ்கொயர் மாதிரி அந்த டேங்கை வச்சு சுட்டு தள்ளுவீங்க? யாருமே இல்லாத நாட்டில் தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கணும். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார் இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு சீனா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேயே இருக்கணும் அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி டாரிஃப் போட்டதுக்கு அர்த்தமே கிடையாது. இங்கே சொல்கிறாரு, நான் டிம் குக் கூட பேசினேன், இந்த மாதிரி ஐஃபோன்லாம் நீங்கள் இந்தியாவில் தயாரிக்காதீங்க, அமெரிக்கா கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டாரு. அப்போ என்ன ஐஃபோனுக்கு மட்டும்தானே? சீனாவில் இருக்க கம்பெனியெல்லாம் அமெரிக்கா கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லுவார். அதுக்கு தான் இவர் சுத்து போட்டுனுங்கிறார் இந்த 90 days பிளான் அப்படின்னு. இப்போ கேட்கலாம், சார் பாகிஸ்தானை தூண்டி விட்டு சீனா வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் சீனா டைரக்டாக வந்து இந்தியாவை தாக்க முடியாதான்? ஏற்கனவே 62 நடந்திருக்குல்ல அப்படின்னு. 62 வேற, 2025 வேற. அப்போ இருந்த பிரதமர் வேற, இப்போ இருக்கின்ற பிரதமர் வேற. இது நல்லாவே தெரியும் சீனாவுக்கு. அடுத்தது, பாகிஸ்தான் தைரியமாக சண்டைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் தே ஹவ் காட் நத்திங் டு லூஸ். அங்கே என்ன பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி இருக்குதா, இல்லை பெரிய பொருளாதாரம் இருக்குதா? ஒரு புடலங்காயும் கிடையாது. ஏற்கனவே பிச்சை தின்னுக்கிறாங்க. ஒரு 10 பிச்சைக்காரங்க செத்து போனால் அவங்களுக்கு என்ன வரப்போகுது? அந்த தலைவர்கள், அதுக்கப்புறம் மிலிட்ரி சீஃப் எல்லாம் அவங்க எஸ்கேப் ஆகிட போகிறாங்க, ஃபேமிலி எஸ்கேப் ஆகிட போகிறாங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டோட. சாக போகிறது வந்து ஏழை எளிய மக்கள் தானே, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இப்போ இந்தியாவோட ஒரு சண்டை வந்தது அப்படின்னு சொன்னால், அண்ட் இந்தியாவுடைய மிசைல் பவர்ஸோ இல்லை டிஃபென்ஸ் சிஸ்டமோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. பிரச்சனை அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்க 4 குண்டு போட்டாங்கன்னா நம்மளும் 4 குண்டு போட போகிறோம். அப்போது அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பேஸும் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரோட கம்பீட் பண்ணுவீங்க, இல்லை வந்து டாரிஃபை பற்றி யாரோட பேசுவீங்க? பேசுகிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இது நல்லாவே தெரியும் சீனாவுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது, இந்தியாவில் வந்து பாஜக குறிப்பாக மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவது. இங்கே தான் இவங்களுக்கு ஜால்ரா தட்டத்துக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்குது இல்லையா? அந்த நிலைய வித்வான் கோஷ்டியை வச்சுக்கினே பார்த்தீங்களா, மோடி தோற்று விட்டார், பயந்து விட்டார் இப்படின்னு ஒரு சீன் போட வேண்டியது. எப்படியாவது மோடியை வந்து பதவியிலிருந்து தூக்கிட்டு அந்த இடத்துல இந்த ட்ரோன் வச்சு விளையாடுமே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கொண்டாந்து உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் சீனாவுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கின்றது. அந்த கனவு, ட்ரீம், அது மட்டும் நிறைவேறி விட்டால் நமக்கு எல்லாருக்குமே அது நைட்மேர் நண்பர்களே. இதை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை நண்பர்களே. கூடுமான வரைக்கும் எல்லார்கிட்டையும் இந்த விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.